இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. நீங்க எம்ப்ராய்டரி மிஷின் வாங்க போறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு எம்ப்ராய்டரி மிஷின் வாங்குங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பேன். அத தாங்க இந்த வீடியோலயும் சொல்றேன். நீங்க எம்ப்ராய்டரி மிஷின் வாங்க போறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவ ஒன்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு எம்ப்ராய்டரி மிஷின் நம்பி வாங்குங்க. கண்டிப்பா நீங்க எம்ப்ராய்டரி கத்துக்கிடலாம். எம்ப்ராய்டரி பிகினர் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எம்ப்ராய்டரி மிஷின் வாங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லங்க, நம்மளுடைய ஆன்லைன் எம்ப்ராய்டரி கிளாஸுமே இருக்கு. நீங்க குயிக்கா எம்ப்ராய்டரி ஃபினிஷிங்கோட கத்துக்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே A to Z புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? இதுதான் எம்ப்ராய்டரி மிஷின். எம்ப்ராய்டரி மிஷின்லேயே 2 டைப் இருக்கு. ஒன்று பவர் மிஷின், இன்னொன்று நார்மல் மோட்டர் மிஷின். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்க. எம்ப்ராய்டரி மிஷினை பற்றியே தனி ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்க. இனி டேரெக்டாக எம்ப்ராய்டரி மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாபின் கேஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாபின் கேஸ்ல வந்து நூல் மாட்டிக்கிடும். இது எப்படி நூல் மாட்டணும் அப்படின்னா, இதுதான் கேஸ். இது வந்து பாபின். இதை வந்து நீங்கள் சென்டரில் வந்து இந்த பாயிண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் மாட்டிட்டு நூல் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சென்டர் கொக்கியில் இப்படி நூலை எடுத்ததுக்கப்புறம் சைடில் ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். இந்த கொக்கியில் வந்து நீங்கள் இதை மாட்டி விட்டுருங்க. இதை நீங்கள் மாட்டினா தான் நூல் மாட்டினதுக்கான கரெக்டு. இப்படி மாட்டினா மட்டும்தான் நூல் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் இந்த கொக்கியில் மாட்டாமல் விட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோவா ஃபினிஷிங் வராது. அது மாதிரி நூல் வந்து லூப் அடிக்கும். இப்போ பாருங்க, இப்படிதான் நூல் மாட்டணும். நம்ம பாபின் கேஸ்ல வந்து நூலை வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை அடியில் எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ காமிக்கி இது கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வந்து மிஷினுக்கு வந்து அடிப்பார்ட்டில் வந்து இந்த இருக்கு பாருங்க. இதில் தான் வந்து நம்ம வந்து பாபின் கேஸை வந்து செட் பண்ணணும். நான் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து நீங்களும் செட் பண்ணுங்க. நம்ம நூலை வந்து இதில் செட் பண்ணும்போது இந்த சென்டரில் ஒன்று இருக்கு பாருங்க. இதை எடுத்து விட்டு தான் நம்ம செட் பண்ணணும். இதை இப்படி செட் பண்ணிட்டு இப்படி விடையில இப்படி ஒரு சத்தம் கேட்கும். இப்படி சத்தம் கேட்டால் தான் நீங்கள் கரெக்டாக மாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சத்தம் கேட்கலன்னா திருப்பி ஒரு தடவை எடுத்து மாட்டுங்க. அது மாதிரி இதை எடுக்கும்போதும் இது மேலே லைட்டாக அப்படி தூக்கி விட்டு தான் நீங்கள் எடுக்கணும். அதுதான் கரெக்டாக. அப்போ தான் பாபின் கேஸ் ஈஸியாக வரும். இதுதான் பாபின் கேஸ் மாட்டினதுக்கான கரெக்ட் ப்ரொசீஜர். இவ்வளோதாங்க. பாபின் கேஸில் நூல் மாட்டுறதே இவ்வளோதான். இப்போ வந்து நூலை எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நீங்கள் வந்து இந்த கம்பியில் போட்டும் நீங்கள் நூலை வந்து கரெக்டாக மாட்டி ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சைடில் வந்து இப்படி ஒரு ஸ்டாண்டு மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. அடித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நூல் எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வரும். நம்ம தைக்க அந்த நூல் வந்து பின்னாடி மாட்டாமல் உங்களுக்கு கம்பியில் மாட்டாமல் கரெக்டாக வரும். நீங்கள் சப்போஸ் இதில் மாட்டி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா ஒரு சில நூல் வந்து நீங்கள் எடுக்கும்போது அந்த கீழே அன்றைக்கி இப்படி இறங்கையில் அந்த கம்பியில் வந்து சுற்றிலும் உங்களுக்கு நூல் வந்து கட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் இப்படி ஒரு ஸ்டாண்ட் அடித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நூலும் வந்து கட் ஆகாது. இப்போ வந்து மிஷினில் எப்படி நூல் மாட்டலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸில் வந்து மாட்டிக்கோங்க. மாட்டினதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த கம்பியில் இப்படி மாட்டிக்கோங்க. மேலாட்டு வச்சு செய்து நம்மளை மாட்டினதுக்கப்புறம் இந்த ரவுண்டு இருக்குது பாருங்கள். இந்த 2 ரவுண்டுக்கும் சென்ட்ரு பாயிண்டில் இந்த கொக்கி அப்படி நூலை கொடுத்து விடணும். இந்த 2 ரவுண்டுக்கும் சென்டரில் இந்த நூலை கொடுக்கணும். இதில் ஒரு சின்ன கொக்கி மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வரும். எனக்கு அந்த ஸ்ப்ரிங் இல்லை, ஆனால் அது இல்லாமல் நல்லா தான் ஸ்டிச் பண்ணுது. ஆனால் அதில் ஒரு ஸ்ப்ரிங் வரும். அந்த ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்ப்ரிங்கில் இப்படி மாட்டி இப்படி அடியில் ஊடி எடுத்து விடணும். எடுத்து விட்டு நம்ம இவ்வளோதான். மிஷினில் வந்து நூல் மாட்டுறது இவ்வளோதான். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப ஒரு தடவை ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னுடைய வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இடையில சொல்கிற டிப்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரேம் சைஸை பார்ப்போம். ஃப்ரேம் தான் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டது. அக்கா ஃப்ரேம் சைஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டிருந்தேங்க. ஃப்ரேமோடைய சைஸ் வந்து சொல்லுவேன். நான் வந்து ஒரு 4 ஃப்ரேம் வச்சுருக்கேன். இதுதான் இருக்கிறதுலே பெரிய சைஸ். இது வந்து 18 இன்ச்சு. மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே 16 இன்ச்சு. இது மட்டும்தான் 3/4 கைக்கு பேக் சைடு எல்லாத்துக்குமே இந்த 16 இன்ச்சு ஃப்ரேம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு அப்படின்னா கட்டை கைக்கு 3/4 கை கேட்டாங்க அப்படின்னா அந்த பெருசு யூஸ் பண்ணுவேன். இல்லை கட்டை கை கேட்டாங்கன்னா இந்த 8 இன்ச்சு ஃப்ரேமை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன்.
இது வந்து லாஸ்ட் சின்ன சைஸ் 5 இன்ச்சு. இது எதுக்காக நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆயில் போட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பி நெக்ஸ்ட் வந்து நம்ம துணி தைக்கல மிஷின்ல வந்து ஆயில் இருக்கும். ஆயில் இருக்கும்போது நம்ம டைரக்டா வந்து பிளவுஸ்ல தைச்சா எல்லா இடமும் ஆயில் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இதுல ஒரு சின்ன துணியை மாட்டி வச்சிருவேன். நான் வந்தப்போ இதை வச்சு ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தான் நான் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிப்பேன். அப்படி தைக்கல ஆயில் வந்து இந்த இதுல மாட்டிருக்க துணி வந்து எடுத்துரும். நீங்க நெக்ஸ்ட் பிளவுஸ் தைக்கல அந்த ஆயில் வந்து படாது, அது மாதிரி நீட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து ஃப்ரேமில் எப்படி துணி மாட்டலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த சின்ன ஃப்ரேமில் வந்து நான் மாட்டியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த நட்டை வந்து கலட்டி விட்டுக்கோங்க. கலட்டினீங்கன்னா இது வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்கும். லூஸ் கொடுத்ததுக்கப்புறம் இது இப்படி எடுத்துடலாம், 2 சைடுமே எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு துணியை வந்து இதில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இந்த நட்டு சைடு இருக்குது பாருங்கள், இந்த நட்டு சைடை தான் நீங்கள் கீழே வைக்கணும். கீழே வச்சு மேலே துணியை வச்சதுக்கப்புறம் அடுத்த சைஸை வந்து நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிங்கன்னா டைட் ஆயிரும். அப்படி நீங்கள் இது உள்ளே போகலை அப்படின்னா கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் அமுக்கி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டைட் ஆயிரும். டைட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து 4 திக்கமே துணியை இழுத்து விட்டுக்கோங்க. துணியை இழுக்கல நீங்கள் சிங்கிள் துணியாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. அப்படி இழுத்தீங்கன்னா ப்ளவுஸுடைய துணி வந்து உங்களுக்கு நெருடு விட்டு ஒரு மாதிரி கிழிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் எந்த ப்ளவுஸ் எந்த துணி இழுத்தாலும் 2 துணியை அப்படி ஜாயின் பண்ணி இழுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணி இழுத்தா தான் அந்த ப்ளவுஸுடைய ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அது மாதிரி நீங்கள் எந்த சாஃப்டான saree ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் அந்த துணி வந்து நெருடு விழாமல் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் இழுத்து விட்டு லைட்டாக லாஸ்ட் ஒரு தடவை டைட் பண்ணிடுங்க. அப்படியே நீங்கள் இழுத்து விட்டுட்டு மட்டும் விட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து கலண்டு வந்துடும். அதனால் இதை நல்லா ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து ஃபைனலாக தட்டு பாய்க்கல ரொம்ப லூஸ் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சமாவது ஸ்ட்ராங் இருக்கணும். நீங்கள் ரொம்ப லூஸாக ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஷினில் தைக்கும்போது அந்த மிஷின் ஷேக் ஆகலை, ப்ளவுஸ் துணியை வந்து இப்படி இழுத்துரும். அதனால் கொஞ்சம் வந்து டைட்டாக ரொம்பவும் டைட் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இப்படி நீங்கள் தட்டி பார்க்கல இந்த அளவு இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து துணியை மாட்டியாச்சு. அடுத்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பேப்பர் கேன்வாஸ். இந்த கேன்வாஸ் வந்து நீங்கள் ஆரம்பத்துல இருந்தே அடியில் வச்சு ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க. அப்படி பழகிக்கிட்டா தான் உங்களுக்கு எப்போதுமே அது மாறாமல் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம அடியில் வச்சு தான் ப்ளவுஸை வந்து தைக்க ஆரம்பிக்கணும். நம்ம ஏன் இதை அடியில் வைக்கோம் அப்படின்னா ப்ளவுஸ் எல்லாம் துணி வந்து நம்மளுக்கு லேஸாக இருக்கும். லேஸாக இருக்கையில் நம்ம நூலை வந்து மிஷினில் நூல் தைக்கும்போது அதோடைய ஹோல்ஸ் விழும். ஹோல்ஸ் விடுறதோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் அடியில் இந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதனால தான் பேப்பர் கேன்வாஸ் வந்து அடியில் வைப்பாங்க. இனி எல்லாமே முடிச்சாச்சு. என்னுடைய ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாமே முடிச்சாச்சு. இனி எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுதான் மெயின். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்க. இந்த சைஸ் தான் உங்களுக்கு மெயின். இப்போ இது வந்து 0, 1, 2, 3, 4, 5 இப்படி ஒரு 5 எண்ணம் இருக்கும். இதுதான் உங்களுக்கு மெயின். இதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கீழே வந்து டிசைனே வரும். இதை நம்ம எப்படி இதை வச்சு நம்ம எப்படி தைக்கும் அப்படின்னா கீழே வந்து இந்த பெடல் மாதிரி இருக்கும். இந்த பெடலில் வந்து நம்ம இந்த முட்டை வந்து இப்படி ஷேக் பண்ணணும். நம்ம ஷேக் பண்ண மேலே வந்து ஷேக் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு முட்டை ஷேக் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மேலே வந்து ஷேக் நம்ம முட்டை ஷேக் பண்ண தான் இது வந்து ஷேக் ஆகும். இதை பொறுத்து தான் நம்மளுக்கு டிசைன் வந்து வரும். இப்போ வந்து 0ல் இருக்குது. 0ல் இருக்கையில் நான் மிஷினை இப்போ தைக்கிறேன் பாருங்கள். அதோடைய ஸ்டிச்சிங் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். 0ல் வச்சு தைக்க 0ல் வச்சு நார்மலாக தைக்கல. இதோடைய கோடு வந்து பார்த்தீங்களா ஆயில் வருது பார்த்தீங்களா. அதனால தான் ஒரு குட்டி ஃப்ரேமில் வந்து நீங்கள் மாட்டி முதல்ல ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஆயில் போனதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிங்க. இதில் ஆயில் இருக்குது பாருங்கள். இது வந்து நான் மதியம் தான் இப்போ 1 hour முன்னாடி தான் சாப்பிட போகல ஆயிலை போட்டு போனேன். அதனால் ஆயிலாக இருக்குது. இப்போ நீங்கள் தைக்கும்போது இப்படி நார்மல் 0ல் வச்சு தையலை பாருங்கள். ஸ்டிச்சிங் வந்து சிங்கிள் தையல் மாதிரி தான் இப்படி நேராக இருக்கும். இப்போ வந்து நம்ம 1ல் வச்சு தைக்கணும். இதை வந்து நம்ம 1ல் இப்படி முட்டுட்டு வந்து திருப்பிக்கிட்டு 1ல் வச்சு தைக்கல இதோடைய ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். இது நீங்கள் 2ல் வச்சு தைச்சிங்கன்னா அதோடைய ஸ்டிச்சிங் அதை விட கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். இது நீங்கள் 3ல் வச்சு தைச்சிங்கன்னா லென்த்து அதோட கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். நீங்கள் 4ல் வச்சு தைச்சிங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதே ஃபுல்லாக வச்சு தைச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும்.
இதுதான் இதோட பேசிக் ஸ்டிச்சே. இப்படிதான். இதை நீங்க தெரிஞ்சாலே போதும், எம்ப்ராய்டிங் வந்து ஈஸியா கத்துக்கிடலாம். கத்துக்கிட்டாலே எப்படி டிசைன் போடணும் அப்படிங்கறத வந்து ஈஸியா கத்துக்கிடுவீங்க. இப்ப வந்து நீங்க பாருங்க, இப்ப 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 0ல இருந்து 5 வரை முடிச்சிருக்கோம். அப்படிங்கிற உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு வித்தியாசம் தெரியுது பாருங்க. 0, 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற அதுல எவ்வளவு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது பாருங்க. நீங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறதுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்கேல் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அந்த அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்க. நீங்க நார்மலா போட்டீங்க அப்படின்னா உங்க வலை வந்து இந்திய வரைபடம் மாதிரி வளைஞ்சுக்கிட்டே போயிடும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இந்த கோட்லேயே வந்து இப்போ நான் வந்து 2ல் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 2ல் வச்சு இந்த டிசைன் நான் எப்படி போடுது அப்படின்னா, இப்போ 2ல் இருக்குன்னா 2, 3, 1 நீங்க கால்ட்டே அதை ஷேக் பண்ணணும். நீங்க கால்ட்டே ஷேக் பண்ணா தான் உங்களோட டிசைன் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். நீங்க ஸ்ட்ரைட்டானா 2, 1, 0 2, 1, 0 அப்படி நீங்க இது பண்ணா தான் அதோடைய டிசைன் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புரியல அப்படின்னா நான் திருப்பி ஒரு தடவை சொல்லுவேன். இப்போ இந்த இதில் 0ல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 5ல் முடிப்போம். 0ல் ஸ்டார்ட் பண்ணி 5ல் முடிக்கணும். 5ல் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் 0க்கு வரணும். 0க்கு வந்தால் தான் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் 0ல் ஸ்டார்ட் பண்ணி நான் 5ல் முடிக்கேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கீங்களோ அங்கேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் 0ல் ஸ்டார்ட் பண்ணி 5ல் முடிச்சு திருப்பி 0க்கு கொண்டு வந்துட்டேன் பாருங்க. திருப்பி 0ல் ஆரம்பிச்சு 5ல் முடிச்சு திருப்பி 1க்கு கொண்டு வந்துட்டேன். திருப்பி 0ல் ஆரம்பிச்சு 5ல் முடிச்சு திரும்ப 1க்கு கொண்டு வந்துட்டேன். இவ்வளவுதாங்க. இதை நீங்க கத்துக்கிட்டாலே போதும். எந்த டிசைனா இருந்தாலும் நீங்க சூப்பரா ஈஸியா போட்டுடலாம். இதுதான் எம்ப்ராய்டிங்குடைய பேசிக் ஸ்டிச்சே. இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து ரவுண்டு போட கற்றுக்கோங்க. அந்த ரவுண்டு எதுக்கு போடுறது அப்படின்னா, மேக்ஸிமம் நிறைய டிசைனில் வளைவாக வரும். அப்படிங்கிற உங்களுக்கு அதை திருப்பி ஷேக் பண்ண தெரியணும். அதனால நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால ஆரம்பத்தில் இதை பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு பழகும்போது இப்படி ஏதாவது ஒரு பொருள் எடுத்து ஒரு ரவுண்டு போட்டு வச்சுக்கோங்க. ரவுண்டு போட்டு வச்சுட்டு அந்த ரவுண்டு மேலே நம்ம டிசைன் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு டிசைன் வந்து மாறாது. நீங்கள் பிகினருங்கில் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைக்கில் பேசுகிறாங்க. இப்போ வந்து நீங்கள் டிசைன் போடல இந்த ரவுண்டு மேலேயே போடுங்க. டிசைன் வந்து இந்த ரவுண்டு மேலேயே போடுங்க. நீங்கள் சைஸ் நம்பர் வந்து எத்தனை நாள் வச்சுக்கலாம். நீங்கள் 2 வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம், உங்கள் சைஸை பொறுத்து. ரவுண்டை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளாக ஒரு டிசைன் இப்போ வாட்டர் ஃபில்லிங் மாதிரி சென்டரில் கொடுக்கணும் அப்படின்னா இதை வந்து 0ல் வச்சுக்கோங்க. 0ல் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி இப்படி வளைவு இப்படி நீங்கள் இப்படி எடுத்து விட்டீங்கன்னா இதை நீங்கள் வட்டை வந்து ஷேக் பண்ணணும். நீங்கள் வட்டை ஷேக் பண்ண தான் உங்களுக்கு டிசைன் வந்து கரெக்டாக வரும். இப்போ இது வளைவு நீங்கள் நார்மலாக போட வரல அப்படின்னா ஒரு பென்சில் எடுத்து நீங்கள் உள்ளே வந்து இப்படி வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஒரு வாட்டர் ஃபில்லிங் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சி விட்டுக்கிட்டு அது மேலே டிசைன் பண்ணுங்க. டிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் போட்டு சர்வீஸ்னாப்பில் நான் அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் இந்த வளைவு நீங்கள் எப்படிலாம் அது வரைஞ்சிருக்கீங்களோ அது மேலேயே நீங்கள் இப்படி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். எம்ப்ராய்டிங் கூட வாட்டர் ஃபில்லிங் இதை நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து உள்ளே ஈஸியாக ஃபில் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க அப்படின்னா இதை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தட் சொல்லித்தரேன். இது அடியில் வட்டை வந்து அடியில் திருப்பிக்குங்க. திருப்பிக்கிட்டு இது சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி இருக்கும். இந்த கோடை வந்து நீங்கள் இப்படி ஒரு கட்டர் எடுத்து லைட்டாக அப்படி ஒரு கட் பண்ணி விடுங்க. துணியை கட் பண்ணிடாதீங்க, பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த டிசைனை மட்டும் லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் நூல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வரிசையாக வந்துடும். அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் மிஸ்டேக் விட்டது உங்களுக்கு தெரியாது.
இது அதை பிரிக்கிறதுக்கான ஒரு ஈஸி மெத்தட். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அது தெரியாமல் இதை போட்டு இங்கேயும் சென்டரில் கட் பண்ணி இங்கேயும் கட் பண்ணிங்கன்னா அந்த நூல் வந்து கிளம்ஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பிரிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் ஈஸியாக வந்துருச்சு பார்த்தீங்களா, பிரித்த தடமும் தெரியாது. நீங்கள் ரிட்டன் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி பிரித்து விட்டீங்க அப்படிங்கிற தடமும் உங்களுக்கு அது தெரியாது. இதாங்க எம்ப்ராய்டிங்லேயே பேசிக் ஸ்டிச்சே இவ்வளோதான். இதை நீங்கள் அடிக்கடி நல்லா கற்றுக்கோங்க. இதை நல்லா கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு அடுத்த டிசைன் எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது மாதிரி ஃபினிஷிங் நல்லா வரத்தண்டி இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாலே எம்ப்ராய்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம நெக்ஸ்ட் டிசைன் நெக்ஸ்ட் மாடல் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லுறது கண்டிப்பாக பார்ப்போம். அவ்வளோதாங்க. நீங்கள் கேட்ட மணிக்கே எம்ப்ராய்டிங் மிஷினை பற்றின ஃபுல் டீட்டெயில் சொல்லியாச்சு. பேசிக் ஸ்டிச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியாச்சு. நீ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த மாடல் எப்படி போடணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுவேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிடுவீங்க. எம்ப்ராய்டிங் எப்படி போடணும் அப்படிங்கிறத ஈஸியாக கற்றுக்கிடுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டிராயிங் பண்ணதுக்கு இன்னும் நிறைய ஈஸி மெத்தட் இருக்குது. நான் அது எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போதைக்கு நீங்கள் எம்ப்ராய்டிங் கற்றுக்கிட்டதா இருந்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோனில் வந்து இப்படி ஒரு பேப்பர் காப்பி ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எம்ப்ராய்டிங்கை போடலாம். எப்படின்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஏதாவது உங்களுக்கு ஒரு டிசைன் வேணும்னா அந்த டிசைனை எடுத்ததுக்கப்புறம் இப்படி வரும். இது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, கஸ்டமர் சிம்பிளாக கேட்டாங்கன்னா சிம்பிளாக செட் பண்ணிக்கோங்க, பெருசாக கேட்டாங்கன்னா கொஞ்சம் லாங்கில் வச்சுக்கோங்க. இப்படி லாங்கில் வச்சுக்கிட்டு இந்த லாக்கை வந்து நீங்கள் லாக் பண்ணி விட்டுருங்க. லாக் பண்ணி விட்டிங்கன்னா ஷேக் ஆகாது. இப்படி இருக்கிறத வச்சு நீங்கள் அடியில் வச்சு டிசைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அடியில் வரைஞ்சிருக்க படம் வந்து மேலே வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுல உங்களுக்கு வரைகிறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்னும் நிறைய வீடியோ நான் போடுவேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி மிஷின் வாங்கலாமா என்ன, இதை பார்த்து கற்றுக்கலாமா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் குயிக்காக கற்றுக்கிடணும், இது வந்து நான் பேசிக் மெத்தட் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் கிளியராக A to Z நீங்கள் எம்ப்ராய்டரியில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ அது எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது 1 month கோர்ஸ் தான். ஸோ 1 monthனா 1 month இல்லைங்க, அதுக்குள்ளேயே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நம்பி கிளாஸை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ குயிக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பை பாய். ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க.